ஹலோ வணக்கம், வெல்கம் டு ஜஸ்ட் சமையல் அகிலாஸ் கிச்சனின் தமிழ் சேனல். இன்றைக்கி நாம் ரொம்ப டேஸ்டான அதே சமயம் ரொம்ப காரசாரமான ஒரு ஹோட்டல் ஸ்டைல் கார சட்னி தான் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த சட்னி நீங்கள் வீட்டில் செஞ்சீங்க அப்படின்னா இட்லியும் தோசையும் வேணும்னு கேட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னி. இதுதான் நீங்கள் என்னோடய சேனலில் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறதா இருந்ததுன்னா என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி என்னுடைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். அப்போ தான் நான் புதுசாக போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இப்போ செய்முறை எப்படிங்கிறத நாம் பார்ப்போம். இந்த கார சட்னி பண்ணுறதுக்காக ஒரு கடாயில் நான் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் இருந்ததுன்னா நல்லது. இது கூட நம்ம ஒரு 3 பல்லு பூண்டை சேர்த்துக்கிட்டு பிறகு 2 பெரிய வெங்காயத்தை நறுக்கி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பையும் சேர்த்து வெங்காயம் நல்ல ஒரு கண்ணாடி பதத்துக்கு வர்ற வரைக்கும் நல்லா அதை வதக்கிக்கலாம். இந்த பக்குவத்துக்கு வர்ற வரைக்கும் நீங்கள் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த பக்குவம் வந்த பிறகு நாம் 2 மீடியம் சைஸு தக்காளியை நான் சேர்த்துக்கிறேன். கூடவே 7லேருந்து 8 காரமான மிளகாயும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். இந்த சட்னிக்கு வெங்காயம் அதிகமாகவும் தக்காளி குறவாகவும் இருக்கணும். அதனால தான் நான் 2 பெரிய சைஸு வெங்காயமும் 2 மீடியம் சைஸு தக்காளியும் இதுக்கு நான் எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக நாம் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். இதை முன்னமே சேர்த்துருக்கணும், நான் மறந்துட்டதுனால நான் இப்போ சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் நாம் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவலை சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடரை நான் சேர்த்துக்கிறேன். இது ஒரு நல்ல கலர் கொடுக்கும், அதனால தான் நான் சேர்த்துக்கிறேன். என்கிட்ட காஷ்மீரி சில்லி மிளகாயாக இல்லை, அதனால தான் நான் மிளகாய் தூளாக நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இருந்தது அப்படின்னா 1 இல்லது 2 காஷ்மீரி சில்லியை சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையுமா சேர்த்து ஓரளவு நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கு ரொம்ப தக்காளியும் வெங்காயமும் ரொம்ப வதங்கணும்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. அதனால ஒரு 3/4 பதத்துக்கு எல்லாமே வெந்தாலே கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே வெந்த பிறகு அடுப்பை அணைச்சிட்டு நல்லா இது ஆறட்டும். ஸோ ஆறின பிறகு நாம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா மையாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதை நம்ம தனியாக வச்சுக்கலாம். இதுக்கு வேண்டிய தாளிப்பை நாம் இப்போ ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் நம்ம சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு, அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு உளுத்தம்பருப்பு, அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா தாளிச்சுக்கலாம். உளுத்தம்பருப்பு லைட்டாக ப்ரௌன் கலர் வர ஆரம்பிக்கும் போது அடுப்பை அணைச்சிட்டு இந்த தாளிப்பை நம்ம சட்னியில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்முடைய சூப்பரான காரசாரமான ஹோட்டல் ஸ்டைல் கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நீங்கள் இட்லிக்கு இல்லை தோசைக்கெல்லாம் நீங்கள் தொட்டுக்கிட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் வேறொரு புதிய வீடியோவுடன் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. ரசித்து சமைங்க, ருசித்து சாப்பிடுங்க.